ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒண்ணுதாமா. அதிமுகலையும் பாத்தீங்கன்னா டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தீபா அணி, தீபாவோட டிரைவர் அணி, இப்படி பல அணிகள் இருக்கு. இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம், இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு வெறும் 28 பைசா. மோடி நல்லா இங்க வந்து வடை சுடுவாரு, வந்து பேசும்போதெல்லாம் திருக்குறள்லாம் பேசுவாரு. ஆனா யாருக்குமே புரியாது. அவரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை நான் திருப்பி கொடுக்கிற 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில், 2021 சட்டமன்ற தேர்தலில், ரெண்டு தேர்தலையும் உசிலம்பட்டி பகுதி மக்கள் நம்மள ஏமாத்திட்டீங்க. மறுபடியும் ஏமாத்துவீங்களா? மறுபடியும் ஏமாத்துனீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. அதே மாதிரி நான் இன்னைக்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையா? இப்பதான் வந்தீங்களா? நானு மாலை 4 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்பி ராமநாதபுரத்தில் 2 இடம், அதன் பிறகு ராமநாதபுரம் முடிச்சுட்டு அதன் பிறகு விருதுநகர் பாராளுமன்றத்தில் 2 இடத்துல பேசிட்டு வருகின்ற வழியெல்லாம் பொதுமக்களோட எழுச்சி, வரவேற்பு எல்லாம் பார்த்துட்டு வரதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் பெருமையா சொல்றேன், வருகின்ற வழிகளை நான் பார்த்த 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே இப்போ தேனி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தான் மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய ஆரவாரம், மிகப்பெரிய உற்சாகம். ஆனா இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அது என்ன சிறப்புன்னு உங்களுக்கே தெரியும். போன முறை 2019ல 39 தொகுதிக்கு 38 தொகுதி ஜெயிச்சோம், லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சோம். ஆனா தேனி நாடாளுமன்ற தொகுதி மட்டும் நான் நம்பவே மாட்டேன். இந்த முறை அதை நீங்க சரி செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க? இன்னொரு முறை சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் தங்கம் தமிழ்ச்செல்வன் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? 2 விஷயத்த சொல்லிடுறேன். கடந்த 10 வருஷ ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மொழி உரிமை, நிதி உரிமை அனைத்தையும் புடுங்குச்சு ஒன்றிய பாஜக அரசு. திரு மோடி அவர்கள் கடந்த 10 வருஷத்துல எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? 2014ஆம் ஆண்டு வந்தாரு, மதுரைக்கு வந்தாரு, திருமங்கலத்துக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டாரு. ஞாபகம் இருக்கா? கையில வச்சிருக்க, இன்னும் வச்சிருக்க. அவரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை நான் திருப்பி கொடுக்க போறதே இல்லை. 2014 அடிக்கல் நாட்டிட்டு போனாரு, ஒன்னே அதை புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி 2019லயும் வந்து எய்ம்ஸை கட்டி முடிச்சுட்டேன்ட்டாரு. ஒண்ணுமே இல்ல, வெறும் காம்பவுண்ட் வால் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய என்இபி மொழி உரிமை என்இபின்னு ஒண்ணு கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா நம்ம வீட்டு பசங்க எல்லாம் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறாங்க, போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க. கரெக்டா? அதன் மூலமா 11ஆம் வகுப்புக்கு தேர்வாவாங்க. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு 5ஆம் வகுப்புல பொது தேர்வு தேவையா? ஏன் கொண்டு வராங்க? நம்ம வீட்டு பசங்க, தமிழ்நாட்டு பசங்க படிக்க கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துல தான் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. குலக்கல்வி திட்டம்னா என்ன? அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதே தொழில் தான் பையன் செய்யணும், படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது. அதாவது அப்பா செருப்பு தைச்சா பையனும் செருப்பு தைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நம்முடைய மொழி உரிமை. இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துல
ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வளர்ச்சிக்கு, ஹிந்தி வளர்ச்சி சமஸ்கிருத வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு மோடி நல்லா இங்க வந்து வட சொல்லுவாரு, வந்து பேசும்போதெல்லாம் திருக்குறள்லாம் பேசுவாரு, ஆனா யாருக்குமே புரியாது. ஆனா இது வரைக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு 1 ரூபா கூட ஒதுக்கல. அதே மாதிரி நம்முடைய நிதி உரிமை உங்களுக்கு தெரியும். சென்ற டிசம்பர் மாதம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய புயல் வந்தது, எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை பெஞ்சதா? அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும், முதலமைச்சர் உள்பட அமைச்சர்கள், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றணும். திரு மோடி வந்து பார்த்தாரா? ஒன்றிய நிதி அமைச்சர் வந்தாங்க, நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, நாங்க வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்கணும், தயவு செய்து பணம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஒன்றிய நிதி அமைச்சர் திமிரா என்ன சொன்னாங்க, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நாங்க என்ன பணம் கொடுக்கிற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், அம்மா நீங்க பணம் கொடுக்கிற மிஷின் கிடையாது, நீங்க ஏடிஎம் மிஷின் கிடையாது, நாங்க ஒண்ணும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல. எங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நாம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மாவுக்கு கோவம் வந்து டெல்லியில ஒரு பிரஸ் மீட்டை வச்சு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பாடம் நடத்தினாங்க. அடுத்த நாளே என்ன சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் மரியாதை குறைவா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் உங்களை மரியாதை குறைவா பேசணும்னு நினைக்கல, தயவு செய்து உங்க மதிப்புக்குரிய, உங்க மாண்புக்குரிய, உங்க அப்பாவுடைய மரியாதைக்குரிய அந்த காசை தான் கேட்கிறோம், எங்களுடைய மக்களுடைய வரி பணத்தை தான் கொடுங்க. ஆனா நம்முடைய தலைவர் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதுல ஒன்றிய அரசு இதுவரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல, 1 பைசா கூட கொடுக்கல. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா, நாம இந்த கடைசி 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் ஒன்றிய அரசுக்கு 6.5 லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம். 5 வருஷத்துல 6.5 லட்சம் கோடி வரி கட்டியிருக்கோம். ஆனா ஒன்றிய அரசு நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்திருக்காங்க, வெறும் 1.5 லட்சம் கோடி. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் கேட்காமே தூக்கி அதிகமா கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாம கட்டுகின்ற 1 ரூபாய்க்கு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாங்க, வெறும் 28 பைசா. இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதுலாம், இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு வெறும் 28 பைசா. இத நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி தான் கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நம்ம விடவே இல்லை. டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் இருக்கும் பொழுது கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நீட் தேர்வை ரத்து பண்ணாரு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம ரத்து பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை நுழைச்சாங்க. முதல் பலி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற குழந்தை 1200க்கு 1176 மார்க் வாங்குச்சு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு. கடைசியில மருத்துவர் கனவு இல்ல, மருத்துவர் ஆக முடியலன்னு கையெழுத்து எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு. 8 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச அனிதால ஆரம்பிச்சு இன்னைக்கு போன வருஷம் வரைக்கும் 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இது தற்கொலையா? பண்ணது யாரு? பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து செஞ்ச கொலை. இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா? சென்ற வருஷம் சென்னை செங்கல்பட்டு, சென்னை தாம்பரத்தை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன் இறந்துட்டான் இதே நீட் தேர்வுனால. அவன் இறந்துட்டு அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்னன்னு, என் பையனை இழந்த சோகம், என் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைச்சான், ஆனா அவனால ஆக முடியல, என்னால தாங்க முடியல அப்படின்னு இப்போ இந்த நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கோம். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு இருக்கிறார், நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சா நிச்சயம் நீட் தேர்வை ரத்து செய்வோம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள், டோல் பூத், டோல்கேட் இருக்குல்ல, அனைத்தையும் அப்புறப்படுத்துவோம், எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் விலை 2014 500 ரூபாய் இருந்துச்சு,
கரெக்டா? இப்ப படிப்படியா ஏற்றி கிட்டத்தட்ட 900 ரூபாய், இன்னைக்கு 1400 ரூபாய், 1400 ரூபாய். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள், அதாவது திரு 28 பைசா நாடகம் ஆடுறாரு. என்ன சொல்றாரு? தேர்தல் வந்தோடனே 100 ரூபாய் கம்மி பண்றாரு. இன்னைக்கு தலைவர் அறிவிச்சிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில, கேஸ் சிலிண்டர் நம்ம ஆட்சி அமைஞ்சதுன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா 750 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விலை. அதே மாதிரி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் அறிவிச்சிருக்கிறார். டீசல் விலை லிட்டருக்கு 65 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தலைவர் சொன்னா செய்வார, நம்பிக்கை இருக்கா இல்லையா? முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், தேர்தல் அறிக்கையில் சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரா? அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, நம்முடைய தேர்தல் அறிக்கை 2021 ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வரும்போது என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் பெருந்தொற்று, 6 மாசம் எல்லாரும் வீட்டுல அடைஞ்சு கிடந்தோம். மோடி என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுல போய் ஒளிஞ்சு போனாரு. திடீர்னு எல்லாம் வீட்டுக்கு வெளியில வாங்க, விளக்கு போடுங்க, தட்டை எடுத்துட்டு வாங்க, ஒளி எழுப்புங்க, கோவிட் பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா? பண்ணமா இல்லையா? ஆனா இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தடுப்பூசி போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா அனைவரும் தடுப்பூசி போடணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர். கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் வார்டு, கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இந்தியாவுக்கே தடுப்பூசி போடணும்னு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டு மக்கள், நீங்க தான். அந்த நேரத்துல கடும் நிதி நெருக்கடி. ஆனா தலைவர் முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து, சொன்ன வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி, பிங்க் பஸ். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப தாய்மார்கள் அதை வந்து செல்லமா என்ன கூப்பிடுறாங்க? தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க. இது வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலமா எவ்வளவு பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்காங்க? எவ்வளவு பயணங்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், பள்ளிக்கூடம் போனா பத்தாது, காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் படிச்சாலும், கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, தனியார் காலேஜா இருந்தாலும் சரி, கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் போய் சேருது. இந்த திட்டத்தின் மூலமா அதிகமான பெண்கள் இப்ப காலேஜில் படிக்கிறாங்க. தலைவர் இதை பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு? பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களும் படிக்கணும்னு சொல்லி தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, இனிமே பசங்களும் அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை திட்டம். அது மட்டும் இல்லாம 17 லட்சம் குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும், முன்னாடிதான் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்பிச்சிடுவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு சோகமா இருப்பாங்க. அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ இவனை பசியோட அம்சமே, சாப்பிட்டானா, தூங்குனானா, படிச்சானா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்முடைய என் குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு தினம் 17 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக புதுமை பெண் திட்டம், அதன் பிறகு நான் முதல்வன் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இதுவும் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16 லட்சம் மகளிருக்கு போன செப்டம்பர் மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் ஒரு மகளிருக்கு, 1,16 லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல விண்ணப்பித்தவங்களே 1,60 லட்சம் பேர் தான். அதுல சின்ன குறைபாடுகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அனைவருக்கும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம மேல இவ்வளவு குறை சொல்றாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 10 வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை, 10 வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை நான் சொல்லல, சிஏஜிங்கிறது 10 வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை நான் சொல்லல, திமுக சொல்லல. சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய வேலையை தணிக்கை குழு,
தணிக்கை குழுனா என்ன? ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வேலைகளையும் காட்டுகின்ற செலவு கணக்கையும் சரி பார்க்கறது. இவ்வளவு செலவு கணக்கு காட்டிருக்கே, இந்த வேலையை நீ பண்ணிருக்கியா அப்படிங்கறத பாக்குறதா கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்க 6 மாசத்துக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ற 10 வருஷத்துல 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்கக்கூடிய 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு கிடையாது. 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு தெரியுமா செலவு கணக்கு கட்டியிருக்காங்க? 1 கிலோமீட்டர் ரோடுக்கு 250 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் ரோடுக்கு 250 கோடி ரூபாய். அது மட்டும் இல்ல, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், இறந்து போன 88,000 பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரே நம்பர்ல இருந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்குமா? பிஎம் கேர்ஸ் ஃபண்டுங்கிறது என்னன்னா, கோவிட் காலத்துல நம்முடைய முதலமைச்சரும் நிதி திரட்டினாங்க. அதாவது ஊசி வாங்கணும், வென்டிலேட்டர் வாங்கணும், மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு வாங்கினாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு? அவருக்கும் ஒரு காப்பீடு இருக்கு, திட்டம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுல இதுவரைக்கும் 32,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கிறாங்க. அதற்கும் கணக்கு கிடையாது. யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு, பாத்துட்டு இருப்பீங்கல்ல? ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கா? அதுல நிறைய அணிகள் இருக்கா? அதுல நிறைய அணிகள் இருக்கா? என்னென்ன அணிகள் இருக்கு? சென்னை, டெல்லி, மும்பை அணி, டெல்லி அணி, குஜராத் அணி, பெங்களூர் அணி, இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்கா? ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒண்ணுதாமா. அதிமுகலையும் பாத்தீங்கன்னா டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, இபிஎஸ் அணி, மோடி அணி, ஜே தீபா அணி, ஜே தீபாவோட டிரைவர் அணி, இப்படி பல அணிகள் இருக்கு. இவங்க எல்லாம் இந்தியாவில ஒரே டீம்ல தான் விளையாடுவாங்க. ஐபிஎலுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு விளையாடுவாங்க. அதைத்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம். நான் இன்னைக்கு வந்திருக்கேன், உங்களோட பேசி இருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீங்க. கேட்டுட்டு கலைஞ்சு போயிடக்கூடாது. நீங்க இதுக்கப்புறம் தலைவர் இன்னொரு 1 வாரத்துல வருவாங்க, உங்களை எல்லாம் சந்திப்பாங்க, உங்களோட உரையாற்றுவாங்க. ஆனா அடுத்த 19ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 25, இன்னும் 23 24 நாள் தான் இருக்கு. அந்த அடுத்த 24 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு வாக்காளரா நீங்க பிரிச்சுக்கணும். இந்த 10 வாக்காளருக்கு நான் பொறுப்பு, இந்த 5 வீட்டுக்கு நான் பொறுப்பு. அவங்க அத்தனை பேரையும் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க வைக்க வேண்டியது செய்வீங்களா? அண்ணன் தங்க தமிழ் செல்வன் அவர்களே, எத்தனை வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைப்பீங்க? அஞ்சு லட்சமா? 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிரு. நான் மாசம் 2 நாள் தேனியில வந்து இங்க வந்து அண்ணனோட உங்களோட தங்குறேன். செஞ்சு காட்டிடுவீங்களா? பெட்டு வச்சுக்கலாமா? சவாலா? 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் தேனி மாவட்டத்துக்கு மாசம் 2 வாட்டி வந்து உங்களோட தங்குறேன். செஞ்சு காட்டுவீங்களா? நான் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டுல 40க்கு 40, தமிழ்நாடு புதுச்சேரி 40க்கு 40 ஜெயிக்க போவது உறுதி. ஆனா அத்தனை தொகுதியை விட எனக்கு தலைவருக்கு இந்த தேனி தொகுதி மிக 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 முக்கியம். அதை நீங்க உணர்ந்துட்டீங்களா? வருகிற ஜூன் 3ஆம் தேதி டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். வருகிற ஜூன் 3ஆம் தேதி டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. நாம அத்தனை பேரும் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. நீங்க அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கோங்க. வருகிற ஜூன் 3ஆம் தேதி கலைஞருக்கு உண்மையான பிறந்த நாள் பரிசு என்ன? தேனி தொகுதி உள்ளிட்ட 40 தொகுதியிலும் ஜெயிக்க வச்சு செஞ்சு காட்டுவீங்களா? நிச்சயமா நம்பலாமா? சவால் விட்டுருக்கோம். நீங்க மறந்தால் நான் மறக்க மாட்டேன். உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன்.
இன்னும் பெருமையா குறிப்பா சொன்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய வரவே